மெய்யன்பர்களே, இன்றைய சிந்தனையில் இன்று போகி பண்டிகை. போகி என்றால் இந்திரனுக்கு பெயர். போகத்தை கொடுப்பவன், எல்லா நன்மைகளையும் கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். தங்கிட்ட இருந்தால் தான் போகத்தை உடையவன் போகி. தங்கிட்ட இருக்கிறத தான் ஒருத்தன் கொடுக்க முடியும். அதனால் அந்த போகி என்பது இந்திரன் தான் ரிக்வேத காலத்திலலாம் தேவர்களுக்கு தலைவன். மகாவிஷ்ணுவில் உபேந்திரன் தான் பேர், துணைத் தலைவர் பதவி தான். அப்போ ரிக்வேத காலத்தில் நான் சொல்கிறது. பிற்காலத்து புராண காலத்தில் தான் நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. சூரியனுக்கும் இந்திரன் பேர் உண்டு. சூரிய பிரத்யக்ஷ தேவதா, நேரடியாக சூரிய பகவானுடைய சக்தி தான். சூரியனிடமிருந்து தான் இந்த அண்டங்கள் தோன்றி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இந்த சூரிய சக்தியை இயக்கி வருகின்றது. எனவே சூரியனை நேர காயத்ரி மந்திரம் வேதத்தினுடைய முக்கியமான மந்திரம். அதனுடைய கடவுள், அது கூறப்படும் கடவுள் சூரியன் தான். சவிதுர் வரேண்யம், சவிதாந்தா சூரியன். எனவே அந்த சூரியனுக்கும் சூரியன் குறிப்பிடக்கூடியது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணுற வழக்கம் அப்படின்னா, பழைய துணிமணிகள் பேப்பர் எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். நல்ல காரியம்தான். எனக்கு இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணுறது ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனால் வெளியில் மட்டும் சுத்தம் பண்ணினா போதுமா? உள்ளுக்குள்ளே நாம் சுத்தம் பண்ண வேண்டாமா? அதை யாராவது செய்யணுமோ, அதை யாரும் நினச்சி பார்க்குறோமோ? கிடையாது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? மனம் இருக்குது. அந்த மனசுக்குள்ளே என்ன இருக்குது? பகவான் இருக்கா. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. எல்லா உயிர்களுடைய இதயத்திலும் இறைவன் இருக்கிறான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சரி, இருக்காருன்னா ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது? இருந்தால் தெரியணுமா இல்லையா? கண்ணுக்கு தெரியணுமா இல்லையா? தெரியல. சரி, கண்ணுக்கு தெரிய வேண்டாம் ஐயா, காதுக்காவது கேட்கணும் இல்லையா? கடவுளோட நம்ம கூப்பிடுறது, கடவுள் நமக்கு பதிலாவது சொல்லணும் இல்லையா? பேசணும் இல்லையா நம்மளோட? அதுவும் ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்டால், அங்கே நிறைய திரை மூடி கிடக்கு. மூடி இருந்த அழுக்கு நிறைய மூடி கிடந்ததுன்னா அடியில் இருக்கிற பொருள் எப்படி வெளியில் தெரியாது. அது எது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று 6 கெட்ட குணங்கள் இருக்குது. இந்த அழுக்கெல்லாம் மறைச்சுட்டு இருக்கிறதுனால தான் கடவுள் உள்ளே இருக்கிறது தெரியல. கடவுள் நம்மளோட பேச மாட்டேங்கிறார், மறைஞ்சுட்டுருக்கார், ஒளிஞ்சுட்டுருக்கார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த 6ல் முக்கியமாக காமம், குரோதம், ஆசை, கோபம், இது 2 வச்சுருந்தாலே கூட பாக்கியெல்லாம் அதனுடைய விரிவுகள் தான். அதில் இந்த ஆசையை கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆசை கூட கொஞ்சம் நல்லது தான். நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆசை தானே. கடவுளை அடையணும், கடவுளை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறது ஒரு ஆசை தானே. பக்தி பண்ணுங்கிறது ஒரு ஆசை தானே. உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆசை தானே. அந்த ஆசை இல்லைன்னா ஒருத்தனுக்கு உயிரோடு இருக்கணுங்கிற ஆசையே போயிடுத்துன்னா அவன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். இந்த ஆசை இருக்கிறதுனால தான் ஒருத்தன் உயிரோடையே இருக்க முடியும். அதனால் அந்த ஆசை ஒரு அளவோடு இருந்தாக்கா, நியாயமானதாக இருந்தாக்கா அதை ஒத்துக்கலாம். பேராசை தான் கூடாது, அதுதான் லோபம். அதனால் நல்ல ஆசை இருக்கலாம். அதனால் ஆசையை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கோபம் இருக்குது பாருங்க, அது நல்ல கோபம் கெட்ட கோபம்னு ஒன்றும் கிடையாது. எல்லா கோபத்தினாலையும் நமக்கு கெடுதல் தான் நமக்கு வருது அப்படிங்கிறான். மற்றவங்கள விட்டுருங்க, நமக்கு அதனால கெடுதல் வருது அப்படிங்கிறான். விஞ்ஞான ரீதியாக நம்ம 10 வினாடிகள் கோபப்படுறதுனால நம்ம மனசில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுறது. அதனால் இரத்த ஓட்டங்கள்லாம் ஒழுங்காக போக மாட்டேங்குது, இரத்த அழுத்தம் ஏற்படுறது. அதனால் இந்த சுரப்பிகள்லாம் ஒழுங்காக சுரக்க மாட்டேங்கிறது, கண்டபடி சுரக்க ஆரம்பிச்சிடுது. இந்த நாடிகள்லாம் கண்டபடி துடிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் நோய் உண்டாடுது. இந்த 10 வினாடிகள் நாம் கோவப்படுறதுனால 8 மணி நேரம் நம்மளோட உடல் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறோம். 10 வினாடி கோவப்படுறதுனால 8 மணி நேரம் நம்மளோட உடல் பாதிக்குமா? அப்போ எத்தனை நேரமாக கோவப்படுறோம்? அப்போ நாள் பூராவும் நமக்கு இந்த உடல் வியாதி தானே வந்துக்கிட்டு இருக்கோம், உடல் நலம் தானே பாதிக்கப்பட்டு இருக்கோம். அதனால் நம்ம உடல் நலமாக இருக்கா? நம்ம உடலை வச்சு தானே, சுவரை வச்சு தானே சித்திரம் எழுதணும். அதனால் முதல்ல நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க, முதல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்க இல்லை கோபப்படாமல் இருக்கணும் அப்படிங்க. சரி, கோபப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் வாய் மூடின்ட்டுருங்க அப்படிங்கிறாங்க. வாய் மூடின்னு எப்படி இருக்கிறது? பொத்துன்னு வந்துடுதே கோபம்
அவன் எதிரி சத்தம் போடும்போது நம்மளை திட்டும்போது நமக்கு பிடிக்காத செய்யும்போது பொத்துக்குன்னு வந்துடுது. இப்போ வாய்க்குள்ளே எங்கே இருக்குது அவனை பார்க்கும்போது உடனே வந்துடுது. அவன் சொன்ன உடனே அவன் ஏதாவது சொல்லும்போது செய்யும்போது அப்படி கணமேனும் காத்தலறிது குணமனம் கொண்டேறி நின்றார் அப்படின்னு இப்போ வெகுளி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்படியே இந்த ஒரு வினாடி நேரத்தில் வந்துடுது இந்த கோபங்கிறது. அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு 1 2 3 4ன்னு 10 வரைக்கும் எண்ணுங்க. அப்போ வந்து கட்டுப்படும். அப்புறம் அந்த இடத்த மாற்றுங்க. வீட்டை அப்படியே ஒரு சுற்றி வாங்க. அது அங்கேருந்து கோவிலுக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போங்க, வாக்கிங் போங்க. அது மாதிரி இடத்த மாற்றுங்க. அது பண்ணாக்க கோவம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் திருப்பி எங்கேருந்து போட்டு மறுபடியும் அவனை பார்த்தோன்னு மறுபடியும் இந்த கோபம் வந்துடுது. வேறு என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த கோபத்தினுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத வச்சு அதை நாம் போக்கினா தான் நாம் வந்து அதை போக்க முடியும். இன்னும் அந்த அதனுடைய அடிப்படை என்ன, அதனுடைய பிரதிபட்ச பாவனை விபரீத பாவனம் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்கிறார் யோக சாஸ்திரத்தில். ஒருத்தன் வீட்டிலேருந்து வாளியாக சும்மா வெறும் வாளி அள்ளி கொட்டிகிட்டே இருந்தானா இருட்டுக்குள்ளே இரண்டா பட்டேனா இருட்டெல்லாம் போக்கின்னு இருக்கேன், இருட்டெல்லாம் கொண்டு போய் கொட்டின்னு இருக்கேன். இது நடக்கிற காரியமாக இது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஒரு வெளிச்சத்தை ஏற்றி வச்சாக்க இந்த இருட்டு தன்னால் போயிடும். அப்படி பிரதிபட்ச பாவனையாக எதிரடையான குணங்களில் வளர்த்துக்கொள்வதன் மூலமாக விபரீத பாவனா கெட்ட எண்ணங்களை நீக்கிவிடு அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்கிறார். அப்போ கோபத்துக்கு நேர் எதிர்ப்பதம் எது? சாந்தம். அதனால தான் முனிவர்கள்லாம் ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படி இந்த சாந்தமாகவே இருக்கிறது அப்படின்னு இருந்தால் அந்த வைப்ரேஷன் என்ன அலை வீச்சு ஏற்படுறது அப்படிங்கிறது. அதனால் அந்த காந்த சக்திகள்னால அது தீவிர அந்த எண்ணம் பாயும் எல்லாருக்கும் சாந்தம் ஏற்படுங்கிறான். அமைதி நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சாந்தம் ஏற்படுங்கிறான். அதனால் அந்த காலத்தில் முனிவர்கள் ஆசிரமங்களில் புலியும் மானும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த உண்மை நடந்தது, இதெல்லாம் பொய் இல்லை. அதனால் எப்போ ஒன்று நடந்திருந்தாலும் நான் பார்த்தவங்க சொல்லிக்க முடியல, எப்படி பார்க்காம எப்படி சொல்லியிருப்பாங்க அவங்க. அதனால் இதுக்கு வந்து நடந்தது உண்மை, இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமான உண்மை. இப்போது டிஸ்கவரி சேனல், இப்போ சோவியத் ரஷ்யாவில் பாராசைக்காலஜி அவங்கெல்லாம் ஆராய்ச்சி நிறைய பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இது மாதிரி அந்த காலையில் முதல்ல ஒரு 3 நிமிஷம் நாம் என்ன உணர்வில் இருக்கோமோ அதே உணர்வில் தான் அன்றைக்கி பூரா இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே அவன் திட்டினான், இவன் திட்டினான், அவனை திட்டணும், இவனை அடிக்கணும், அவனை சண்டை போடணும், இவனோட சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கோவம் தான் வரும் நமக்கு. காலத்தை அதாவது கதை தட்டினோடனே உடனே ஏன்டா கதை தட்டுற அப்படின்னு கோபிச்சுட்டே இங்கேருந்து முடிச்சுக்கிட்டோம்னாக்க அதே கோபம் தான் வரும். இந்த முதல் 3 நிமிஷத்தில் எந்த உணர்வு இருக்கோ அதே உணர்வு தான் வரும் அப்படிங்க. அதேமாரி அவசரம் பதட்டம் அவசரமாக எழுந்திரிச்சு போய் கதை திறக்கணும், ஆஃபீஸுக்கு போகணும், இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு அவசரமாக நம்ம வந்து கிளம்புறோம் இல்லையா. அப்போ அதனாலேயே எல்லாத்தையும் எங்கேயாவது வச்சுருவோம், மறந்துடுவோம், சாவி எடுக்காமல் போவோம், நம்ம பாஸ்புக் எடுக்காமல் போவோம், அதை வச்சுட்டு போவோம், செல் எடுக்காமல் போவோம், பர்ஸ் எடுக்காமல் போவோம், அப்புறம் திருப்பி வருவோம், எப்படி எவ்வளவோ கஷ்டப்படுவோம். இந்த ஞாபகம் மருதி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அதனால அந்த பதட்டம் இருக்கிறதுனால தான், பதட்டத்தினால தான் வருது அப்படிங்க. அதேமாதிரி இந்த கோபம் எடுத்த உடனே கோபிச்சுக்கிறது, அதனால் அந்த கோபம் வருது அப்படிங்க. அதனால் இந்த முதல்ல எழுந்திருந்த உடனே அவசரமாக எழுந்திருக்காமல் எழுந்திருந்து கடவுளை பகவானை தியானம் பண்ணிட்டு சாந்தி 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 சாந்தம் உண்டாகட்டும், இந்த மனம் சாந்தமடையட்டும், நான் எப்பொழுதும் சாந்தமாக இருப்பேன், நான் சாந்தமாக இருக்கிறேன், ஓம் சாந்தி 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 அப்படின்னு பகவானை தியானம் பண்ணுங்க. மெதுவாக எழுந்திருந்து கை கால் மூலமெல்லாம் கைவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் யார் தட்டினா தட்டிட்டு போகிறான், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து மெதுவாக கதவை திறங்க. அந்தமாரி இந்த அவசரம் இல்லாமல் நம்ம இருந்தோம்னாலே, பதட்டம் இல்லாமல் இருந்தோம்னாலே அந்த கெட்ட குணத்தை போக்கிடலாம், கோபத்தை போக்கிடலாம். அதே போல் ஞாபகம் மறதி இந்த இதெல்லாத்தையும் போக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை முயற்சி பண்ணுவோம். ஒரே நாளில் முடியாது, அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணி பார்ப்போம். நன்றி. நல்லாசிகள். பாதக்குடி நகர்த்தார் உபதேச குருபீடம் ரவீந்திர சுவாமிகள். நாங்கள் ஜனவரி 23ஆம் தேதி முதல் ஆன்மீக தியான வகுப்பு நடத்த உள்ளோம். பாதக்குடி நகர்த்தார் குருபீடம் என்று யூடியூப் சேனல் இருக்கின்றது, அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஜூம் மூலமாக நீங்கள் அதில் பதிவு செய்து கொள்ளலாம். நேரம் அறிவிக்கப்படும்.
நன்றி. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், நல்லாசிகள்.